ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எறா தொக்கு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எறா தொக்கு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டு சூப்பராக இருக்கும் தொக்கு, எறா தொக்கு. ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போடுங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ரெண்டே 2 பட்டை, 2 கிராம்பு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் தொக்கு செஞ்சால். ப்ரான் எப்போவுமே ப்ரான் செஞ்சிங்கன்னா சின்ன வெங்காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் வச்சு இது பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ தக்காளி நான் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி இது மாதிரி நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுருங்க. அதே போட்டு ஒன்றா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளியும் நல்லா அப்படியே வதங்கி தண்ணி மாதிரி, அந்த தண்ணி பதம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து பாருங்கள், மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பிரானை நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவியில் போட்டுருங்க. இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம அரைப்போம்ல, அந்த சவுண்டு. கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அது நம்ம பிரானில் இருக்கிற தண்ணியில் நல்லா வெந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.